1 2 3 3 பைபிள் தான் இருக்குது. இது போதுமான்னு தெரியல, நிச்சயமா பத்தாது. ஏன்னா ஒரு காலகட்டம் எப்ப முடியும்னு தெரியாது. வசன பஞ்சம் வரும், அப்படி ஒரு காலம் வரும். அந்த காலம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அந்த காலத்துல இந்த 3 பைபிளை வச்சு நான் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. சரி, ஒரு 100 பைபிள் நான் ஆர்டர் போட்டுட்டேன்னா அதை பத்திரமா வச்சிருக்கலாம். அப்போ என்கிட்ட அந்த 100 பைபிள் இருக்கிறது தெரிஞ்சு ஒருவேளை அந்த பைபிள் எல்லாம் ஒருவேளை பறிக்கப்பட்டா நான் என்ன செய்யறது? சரி, என்னோட செல்போன்ல என்ன பண்ணலாம், இன்னைக்கு இந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். செல்போனையும் புடுங்கிட்டா அப்ப என்ன பண்றது? அதான இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ என்னுடைய அந்த காலங்கள்ல நான் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ அந்த ஆண்டோடைய வார்த்தை எனக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப அந்த காலத்துல என் பிரச்சனைகளை நான் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை நான் எப்படி பயன்படுத்துறது? ஐயோ, வழியே தெரியலையே. அப்ப என்ன செய்யறது? ஆனா என்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டோடைய வார்த்தையை நான் பதிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எடுக்க முடியாது. பாருங்க, நாங்க வாலிப பிள்ளைகளா இருக்கும் போது எங்க பாஸ்டர் ஆண்டி வசன ஒப்பித்தல் போட்டின்னு வச்சிருந்தாங்க. என்னுடைய 17வது வயதுல பிரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வசனங்களை படிச்சுட்டே இருந்த 118, 132, 136, அதே போல பாத்தீங்கன்னா 1ஆம் சங்கீதம் 23 நிறைய சங்கீதங்கள், அதே போல அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம், இப்படி நிறைய வசனங்கள் அப்படியே என்ன பண்ண மனப்பாடம் பண்ணி எனக்கு பிரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதே போல பாத்தீங்கன்னா அந்த போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அப்புறம் அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு பெண்கள் மீட்டிங் போகும்போது வசன ஒப்பித்தல் போட்டிக்கு பெயர் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்க, அநேகர் கொடுக்கல, ஆனா நான் கொடுத்திருந்தேன். அன்றைக்கு அந்த படித்திருந்த அந்த வசனங்களை திரும்பவும் என்ன பண்ணேன், நான் ஒப்பிச்சேன். அப்ப நான் தான் அதிக வசனம் ஒப்பித்தேன் என்று சொல்லி திரும்பவும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. பாருங்க, நான் படிச்ச வசனம் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் கழித்து எல்லாம் அப்படியே என்ன பண்ண அழகா ஒப்பித்து அதே போல நான் பரிசை வாங்கினேன். அப்ப என் இருதயத்துக்குள்ள இருக்கிற வசனத்தை ஒரு அத்தனாலும் பழுத்து கொள்ள முடியல. அதாங்க இன்னைக்கு வசன பஞ்சம் வரப்போகுது. அந்த நாட்கள்ல நீங்க வசனத்தை கொண்டு ஜெயிக்கணும்னு சொல்லி சொன்னா இருதயத்துக்குள்ள ஆண்டோடைய வசனம் நிரம்பி இருந்தாதான். அதனால இன்னைக்கு ஏதோன்னு சொல்லி பைபிள் இன்னைக்கு உதாசீனமாக ஏதோன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்காம இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தா முதல்ல நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வசன பஞ்சத்துல என்னங்க பண்ணுவீங்க? எப்படிங்க ஆண்டர் வார்த்தையை வச்சு ஜெயிப்பீங்க? அதனால இந்த நாட்கள்ல இருந்து பைபிளை ஒழுங்கா வாசி. சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற தேவ மனிதன் நமக்கு தெரியும். ஒரு மந்திரவாதி சொன்னா உன்னை பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்ப அவர் பாட்டுக்கு வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தாராம். உன் கையில இருக்க அந்த வேத புத்தகம் உன்னை பாதுகாத்துன்னு சொன்னாங்க. எடுத்து அவர் தள்ளி வச்சுட்டார். திரும்ப மந்திரம் செய்தான். பார்த்தா பழிக்கவே என்ன பழிக்கல? உன் பேக்ல வசனம் இருக்கு, சரி அந்த பேக்கையும் கூட புடுங்கிக்கிட்டான். திரும்பவும் என்ன பண்ண மந்திரம் செய்யறான், பழிக்கவே இல்லை. ஏன் உனக்கு பழிக்கவே இல்லை? அப்ப அவர் சொன்னாரா, என் இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருதயத்துக்குள்ள இருக்க வார்த்தை எப்படி எடுத்து போடுவேன்னு சொல்லி சொன்னா உடனே மந்திரவாதி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போயிட்டானா. அதே போலதான் எந்த காலமாக இருந்தாலும், அது பஞ்ச காலமாக இருந்தாலும், அது நிறைவு காலமாக இருந்தாலும், தேவ வார்த்தையினால நீங்க நிறைந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. தோத்து போறதுக்காக இல்ல. நம்ம